அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுபத உறுப்பு இலக்கணம் அது எத்தனை உறுப்புகளாக இருக்குது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். பகுபத உறுப்பு இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு 5 உறுப்புகள் இருக்குது. அது என்னென்னா பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி. ஃபஸ்ட்டு வர்றது எப்போயுமே பகுதி, லாஸ்ட் வர்றது எப்போயுமே விகுதி. ஃபஸ்ட்டு வேர்டை பிரிக்கும்போது அது நமக்கு கட்டளை தர்ற மாதிரி இருக்கணும். அது பிரித்தா நமக்கு பொருள் தரணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வேர்ட்ஸ் நமக்கு பகுதி. லாஸ்ட் வர்றது எப்போயுமே நமக்கு விகுதி. நடுவில் வர்றது இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றது சந்தி. விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வர்றது சாரியை. இப்போ இடைநிலை 3 இருக்குது. எப்படி இடைநிலையில் என்னென்ன இருக்குன்னா, இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை இத்து, இட்டு, இர். இன் எப்பயாவது ஒருக்கா தான் வரும். எதிர்கால இடைநிலை இப், இவ். நிகழ்கால இடைநிலை கிறு, கின்று, ஆகின்ற. மேக்ஸிமம் உங்களுக்கு வர்றது இறந்த கால இடைநிலையும் எதிர்கால இடைநிலையும் வரலாம் 10th. விகுதி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் முடிஞ்சிச்சுன்னா பெயரச்ச விகுதி. ஈ இல்லாட்டி ஊன் முடிஞ்சிச்சுன்னா வினையச்ச விகுதி. கான் முடிஞ்சிச்சுன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி. ஆண் அப்படின்னு முடிஞ்சுன்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆர் அப்படி முடிஞ்சுன்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. ஏன் அப்படின்னா தன்மை ஒன்மை வினைமுற்று விகுதி. அல் தொழில் பெயர். தூ படற்கை வினைமுற்று விகுதின்னு வரும். செய்யும் என்னும் வாய்ப்பாட்டை பெயரச்ச விகுதி. ஆ பலவின்பால் வினைமுற்று விகுதி. ஆய் அப்படின்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பிரிக்கலாங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.